இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் மதிய வணக்கங்கள். இது காளிங்க நிறுத்தத்தினுடைய தொடர்ச்சி. அவர் காளியன் அந்த நாகபாமிடம் கிருஷ்ணர் கூறினார், எவன் நான் விளையாடிய இந்த மடுவில் உபவாசம் இருந்து நீராடி எவன் தேவர்களுக்கு தர்ப்பணம் செய்வானோ, என்னை நினைத்து பூஜை செய்வானோ அவன் அனைத்து பாப்பங்களிலிருந்து விடுவான். காளியா, கருடனில் இருக்கும் பயத்தால் தான் நீ ரமணக தீவை விட்டுவிட்டு இந்த மடுவில் வந்து வாசம் செய்கிறாய். நீ கருடனை கண்டு அஞ்ச வேண்டாம். உன் தலைகளில் என் திருவடிகள் அடையாளம் இருப்பதால் கருடன் உன்னை கொல்ல மாட்டான் என்றான். இதை கேட்ட காளியனும் அவன் மனைவியரும் பேருவையோடு கிருஷ்ணருக்கு பூஜை செய்தார்கள். பின் வலம் வந்து வணங்கினார்கள். பிறகு சமுத்திரத்தில் இருக்கும் தீவுக்கு கிளம்பி போனார்கள். கிருஷ்ணருடைய அருளால் அந்த யமுனா நதி அப்போதைய விஷம் நீங்கியதாக அமுதமயமான நீரை உடையதாக ஆனது. காளியன் முன்பு வசித்த ரமணக தீவு தான். அங்கே நாகர்கள் மாதந்தோறும் கருடனுக்கு மரத்தடியில் பலி கொடுத்து வந்தார். காளியனுக்கு கர்வம் அதிகம். கருடனை மதிக்காமல் கருடனுக்காக வழிபடுத்த பலியை தான் சாப்பிட்டார். கருடன் கோபத்தோடு காளியனை கொல்ல வந்தார். தலைகளை தூக்கிக்கொண்டு கருடனை எதிர்த்து சென்று கடித்தான் காளியன். மிக பெரும் பலசாலியான கருடன் தன் இடப்புற இறக்கையால் காளியனை அடித்தார். காளியனுக்கு புரிகள் கலங்கின. தப்பித்தோம் பிழைத்தோம் என்று இந்த மடுவுக்கு வந்து சேர்ந்து வசிக்கத் தொடங்கினார். இந்த இடத்துக்கு கருடன் வர முடியாது என்பதுதான் காளியன் இந்த இடத்தை தன் இருப்பிடமாக கொண்டதற்கான காரணம். முன்னொரு சமயம் சௌபரி என்ற முனிவர் அங்கு வசித்தார். கருடன் அவ்விடத்தில் மீன்களை பிடித்து சாப்பிடுவதை சௌபரி தடுத்தார். இருந்து மீறி கருடன் ஒரு மீனை பிடித்து சாப்பிட்டார். மீன்களினுடைய அரசன் அது இறந்தால் மற்ற மீன்கள் மிகவும் விருந்தின. அதை பார்த்த சௌபரி முனிவருக்கு மிக்க கழிவிறக்கம் ஏற்பட்டது. மீன்களுக்கு இப்படிப்பட்ட துயரம் ஏற்படாது என்ன, எனவே கருடன் இவ்விடம் வந்து மீன்களை தின்றால் கருடன் இறப்பான் என்று கூறினார். அதனால் பயந்த கருடன் இவ்விடத்துக்கு வருவதில்லை. இந்த விஷயம் காளியனை தவிர வேறு எந்த பாம்புக்கும் தெரியாது. பின்னால் கருடனால் துரத்தப்பட்ட போது இவ்விஷயம் நினைவுக்கர இந்த மடுவுக்கு வந்து சேர்ந்து பிழைத்து வந்தான் காளியன். இப்போது காளியன் தன் கர்வம் அணித்து மடங்கியவனாக நல்லறிவு பெற்று கிருஷ்ணால் ஆணையிடப்பட்டது அவ்விடத்தை விட்டு போனான். நாகப்பத்தினிகள் அளித்த திவ்ய மாலைகள் வஸ்திரங்களோடு இரத்தன குவில்களை கொண்டு செய்யப்பட்ட அலங்காரத்தோடும் இருந்தார் கிருஷ்ணர். இழந்த உயிரை திரும்ப பெற்றவர்கள் கோபர்கள் கட்டி அணைத்துக் கொண்டார்கள். பலராமர் வந்து கிருஷ்ணனை அணைத்து கொண்டு சிரித்தார். மயக்கந்திருந்த யசோதை கிருஷ்ணரை மடியில் அமர்த்தி கொண்டு ஆரத்தலையுடைய ஆனந்த கண்ணியை சொந்தால். அச்சமயம் இருட்டிவிட்டது. எல்லோருக்கும் பசி தாகம் களைப்பு. அங்கேயே படுத்து உறங்கிவிட்டார்கள். நடு இரவில் காட்டு தீ பரவியது. எல்லோரும் கிருஷ்ணரை சரடைய கிருஷ்ணர் அத்தி அப்படியே விழுங்கிவிட்டார். கிருஷ்ணர் சாதாரணமானவர் அல்ல என்பது புரியுமென்னும் பல நிகழ்ச்சிகள் இதுவரை நடந்திருந்தாலும் கூட அதை முழுமையாக புரிந்து கொண்டதில்லை கோபர்கள். காளியன் மீது கிருஷ்ணர் ஆடியதை கண்ணால் கண்டவர் எல்லோரும் கிருஷ்ணன் தங்களைப் போலவர் அல்ல, அசாதாரணமான ஆத்மா என்று புரிது. எனவே காட்டுத்தீ ஏற்பட்டும் ஐயோ எப்படி தப்பி போயும் என்று அலறாமல் கிருஷ்ணர் இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டேனே கிருஷ்ணரை சடைந்தார். கிருஷ்ணரும் தம் மானுஷ சக்தியை வெளிப்படுத்தி காப்பாற்றினார். நன்றி, வணக்கம். நாளை பிரலம்பாசுரவதம். நாளைக்கு அதை பார்ப்போமா? ஓகே, தேங்க்யூ.